மனிதனுடைய அடிப்படை ஒருவேளை தேவைகள் சந்திக்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். உணவு, உடை, இருப்பிடம். இது இல்லாதப்ப மனிதன் அதுதான் அவனுடைய ஃபோக்கஸாக இருக்கும். சாப்பாட்டுக்கு என்ன செய்வோம், நம்ம தங்குறதுக்கு எங்கே இருக்க போகிறோம், நாளைக்கு போடுறதுக்கு ட்ரெஸ் என்ன, எசென்ஷியல்ஸ். மனிதன் அடிப்படைகள் இல்லாத போது அதுதான் அவனுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்கும். அதை தேடுவான், அதுக்கு பிரயாசப்படுவான். நல்லது. ஒருவேளை இந்த அடிப்படைகள் எல்லாம் அங்கே சாட்டிஸ்ஃபை ஆகிட்டா, அதெல்லாம் சந்திக்கப்பட்டால் மனிதன் அங்கே திருப்தி அடைவது கிடையாது. அடுத்த தேடுதல்கள் வரும். எனக்கு இன்றைக்கி சாப்பாடு இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, தங்குற இடம் இருக்குது, போதும் அப்படின்னு சுபாவ மனிதனால் இருக்க முடியாது. நமக்கு அழைப்பு இருக்குது, உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்று இருக்க கடவோம். அந்த மனநிலையை நமக்குள் வளர்த்து கொண்டு ஜெபித்து உருவாக்கி கொண்டால் நல்லது. சரி, ஆனால் சுபாவ மனிதனுக்கு அடுத்த என்ன தேடுதல் வரும்னா, அடுத்த ஒரு உலகத்தின் தேடுதல் என்ன அப்படின்னு வரும்போது, இந்த உலகத்தில் ஏதாவது சாதிக்கணும், நம்மளை 4 பேர் திரும்பி பார்க்கணும் அப்படிங்கிற சில ஆசைகள் வருவது உண்டு. இதனால் வரக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருக்குது, செயல்பாடுகள் நிறையா இருக்குது. இப்படி நான் சொல்லும்போது பாவ காரியங்களை சொல்லவில்லை. கின்னஸ் புக் அப்படின்னு ஒரு புக் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அது என்ன அப்படின்னா, உலகத்திலே பெரிய கட்டிடம் என்ன, இத்தனை 100 மாடி இருக்குது, இதுதான் உலகத்தில் கின்னஸ் ரெக்கார்டு, இந்த ஊரில் உள்ள இந்த கட்டிடம் அப்படின்னு இருக்கும். அடுத்து ஒருத்தர் என்ன போட்டி போடுவாங்க அப்படின்னா, இந்த 100 மாடி கட்டடத்தை விட இன்னொரு ஒரு 20 மாடி கட்டடம் கட்டி அந்த கின்னஸ் ரெக்கார்டை நம்ம பிடிக்கணும் அப்படின்னு இன்னொரு மனிதன் பிரயாசப்படுவார் பாருங்க. இல்லை, அங்கே ஆசை என்ன, 100 மாடி கட்டடம் இருந்தால் போதாது, இன்னும் 20 மாடி நமக்கு தேவைப்படுது என்று சொல்லி தேவைக்காக கட்டப்படுவதில்லை, கின்னஸ் ரெக்கார்டில் வரணுங்கிறதுக்காக இன்னொரு 20 மாடி கூட கட்டுறது. அப்போ இப்படி ஒரு தேடுதல் இருக்கக்கூடிய உலகத்தில் நம்ம இருக்கிறோம். பழைய எழுத்தாளர்கள் ஹோமர் அப்படின்லாம், இலியட் அப்படின்லாம் பெரிய இதிகாசங்கள்லாம் எழுதியிருக்கிறாங்க. அதில் யுத்தங்கள் அதெல்லாம் வரும். அதில் உள்ள மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னால், இவ்வளோ பெரிய உலகத்தில் நம்ம செத்த பிறகு நம்மளை பற்றி யாராவது பேசுவாங்களா, நம்மளை உலகம் மறந்துடுமோ, நம்ம இவ்வளவு வீரனா தைரியமாக போரில் நம்ம காயப்பட்டிருக்கோம், இதெல்லாம் யாருமே பேச மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏக்கங்கள் இருப்பதாக அந்த எழுத்துக்கள்லாம் இருக்கும். இன்னும் இந்த கின்னஸ் ரெக்கார்ட் நான் சொன்னேன், 100 மாடி கட்டடம் இருக்கட்டுமே, இருக்கிறதுலே பெரிய கேக் எது அப்படின்னு நீங்கள் கின்னஸ் ரெக்கார்டில் பார்த்தா ஒரு அளவு இருக்கும், இத்தனை அடி நீளம்னு இருக்கும். ஒருவேளை அதை விட இன்னொரு 10 அடி நீளத்தில் ஒரு கேக் செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் பேர் வந்துடும். ஆல்வின் தான் உலகத்திலே பெரிய கேக் செய்திருக்கிறார், ஒரு ஃபோட்டோ கிட்ட ஆல்வின் நிற்பார். அப்போ இப்படி தேடுகிற ஒரு உலகத்திற்குள் நம்மளுடைய தேடுதல் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்கணும். மறுபடியும் ஒருவேளை இமயமலையை தொட்டவங்க அப்படின்ல ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கும். அவங்களுடைய ஆசை இமயமலை மேலே போய் நின்று அது எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிற பார்ப்பதை காட்டிலும் அந்த உச்சிக்கு போய் நான் தான் முதலில் ஏறினேன் என்கிற ஒரு ரெக்கார்டு படைப்பது. மறுபடியும் ஒரு யுனிக்னஸ், உலகத்தில் என்னை திரும்பி பார்க்கணும், எல்லாரை போல வாழ்ந்து என்னை யாருமே திரும்பி பார்க்காம போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு டிரைவ், ஒரு தேடுதல் மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உந்துதல் என்ன செய்கிறது, இதையெல்லாம் செய்ய வைக்கிறது. இதன் மத்தியில் டிஸ்கவரி சேனலில் பேர் கிரைல்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வருவார், மேன் வர்சஸ் வைல்டு, ரைட். அது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு விசுவாசி, அவர் நல்ல சாட்சி சொல்லி வாலிபர்கள் மத்தியில் ஊழியம் செய்யக்கூடியவர். அவருடைய புத்தகத்தில் அது அப்ரோச் வேறு மாதிரி எழுதியிருப்பார். ஒரு ஆர்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃப்ராசன், ஒரு ரொம்ப உறைந்த பனி உள்ள இடத்துக்கு அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு சாதனை அவர் தான் ஃபஸ்ட்டு பண்ணுவார். அவருடைய நோக்கம் என்னன்னு சொல்லுவார், அந்த இடத்த போகிறோம், அதை பார்த்து ரசிக்கிறோம், தேவன் இவ்வளவு மகிமையாய் சிருஷ்டித்திருக்கிறார் என்று அதை பார்க்குறோம். அடுத்து அவர் சொல்லுவார், வாட் இஸ் த எண்ட் ஆஃப் அட்வென்ச்சர், இப்படி போய் ஒரு பெரிய சாகசத்தை நிகழ்த்துகிறோம், அதன் முடிவு என்ன, அதில் பத்திரமா வீடு வந்து சேர்ந்து அதை குடும்பத்தோடு பகிர்ந்து கொள்வதுதான் அட்வென்ச்சருடைய நோக்கம்னு சொல்கிறார். அதில் அது என்ன ஹைலைட் பண்ணுவார்னா, குடும்பத்துடைய, இன்றைக்கி வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸில் குடும்பம்னா என்ன, சேர்ந்து முடிஞ்சால் இருந்துக்கிட வேண்டிதான், இல்லாட்டி போயிட வேண்டிதான் இருக்கக்கூடிய உலகத்தில் குடும்பம் என்றால் எவ்வளோ முக்கியம், கணவன் மனைவி, அதை ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி அழகாக எழுதுவார். The end of adventure is returning to your house. உன்னுடைய வீட்டுக்கு வந்து அதனுடைய குடும்பத்தோடு பகிர்ந்து கொண்டு அதை கொண்டாடுவது தான் முடிவு. இது ஒரு நல்ல ஒரு மனநிலை, ரைட்டா? இன்னும் சில துணி கடைக்கு போனீங்கன்னா சில சகோதரிகளுடைய தேடுதல் எப்படி இருக்குன்னா, யாரும் கட்டாத சேலையை கட்டணும். ஆக்சுவலாக துணிக்கடையில் உள்ளதை வேறு யாருமே கட்டியிருக்க மாட்டாங்க, எல்லாம் புதுசு தான். இருந்தாலும் யாரும் போடாத ஒரு டிசைன், நான் கடைக்கு போனால் இது வரைக்கும் இந்த டிசைன் எல்லாரும் போட்டிருக்காங்க, இது இல்லாத புதுசாக லேட்டஸ்ட்டு என்ன வந்திருக்கு, அது அழகாக இருக்கிறது, எனக்கு பிடித்திருக்கிறது என்பதை காட்டிலும் யூனிக்னஸ். சரி, இப்போ கேள்வி, இப்படி தேடிக்கொண்டிருக்கிற உலகத்தில் நமக்கு வரக்கூடிய செய்தி என்ன? முதல் செய்தி மனம் திரும்பு அப்படிங்கிறது தான் ஒரு பைபிள்லேருந்து, புதிய ஏற்பாட்டிலேருந்து வரக்கூடிய முதல் பிரசங்கம். இயேசு கிறிஸ்துடைய முதல் பிரசங்கம் என்ன? மனம் திரும்பு, உன்னுடைய வே ஆஃப் திங்கிங், நீ சிந்திக்கிற முறைகள் எல்லாம் மாற வேண்டும் என்று சொல்லி, பாவத்திலிருந்து மனம் திரும்புவதிலிருந்து எல்லாமே மாறணும். இது வரைக்கும் 4 பேர் கூட நான் பேசாமல் இருந்தேன், இல்லை அதெல்லாம் நான் இனி மாற்றி தான் ஆகணும், அவங்களோட ஒப்புரவாகி தான் ஆகணும், அவர்களுடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார், அப்போ மனம் திரும்பணும், எல்லாரும் கூட நான் ஒப்புரவாகணும். இப்படி எல்லாவற்றிலும் மாறும்போது இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம்,
எங்கே என்னுடைய வாழ்க்கையின் நான் அச்சீவ் பண்ணிட்டேன், இந்த உலகத்தில் வாழ்ந்து ஏதோ செஞ்சுட்டேன், ஒரு திருப்தி எங்கே எனக்கு கிடைக்கும், உலகத்தை போல தேட வேண்டியதில்லை. இப்போ அப்படி நான் சொல்லும்போது கின்னஸ் புக்கில் இடம் பெறது பாவம் அப்படின்லாம் சொல்லலை. ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவன் ஏதோ ஒரு முயற்சியிலே கின்னஸ் புக்கில் வர்றாரா, சந்தோஷம், அதெல்லாம் நம்ம தவறுன்னு நம்ம சொல்லலை. பாயிண்ட் என்னென்னா, நம்ம எல்லாரும் கின்னஸ் புக்கில் வர முடியாது, உண்மைதானே? நம்ம எங்கேயா கட்ட முடியுமா? 300 மாடி கட்டடம் இன்றைக்கி உயரத்தில் இருக்குது, அதை விட 50 மாடி கட்டடம் எங்கேயா நான் கட்டுறதுக்கு ரூபா இருக்கா? என்ன ஒரு செங்கல் வாங்குறதுக்கே நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. அப்போ நம்முடைய தேடுதல் ஒரு சாதாரண ஒரு மனிதன், ஒரு சாதாரண விசுவாசி, ஒரு சகோதரன், ஒரு சகோதரி, எங்கே இருந்து இந்த திருப்தி கிடைக்கும்? நம்ம ஒன்று செஞ்சோம், நம்ம இதில் செஞ்சதுனால ஒரு திருப்தி வந்துச்சு, நான் வாழ்ந்ததுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குது என்று சொல்லி எங்கே உண்மையான திருப்தி இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து விட்டால் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. சரி, இதுக்கு ஒரு பதில் லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழை விதவை என்கிற ஒரு நபர் அங்கே சந்திக்கிறோம். இவங்க கின்னஸ் புக்கில் எது இடம் பெற வாய்ப்பு இருக்கா? உலகமாக அழகியாக இருந்திருப்பாங்களா? ஐஸ்வர்யா ராய் கூட போட்டி போட முடியுமா? வாய்ப்பு இல்லை. இவங்ககிட்ட தான் இவ்வளோ கோல்டு, பெரிய வைரம் இருக்குது, எலிசபெத் மகாராணி மாதிரி கோஹினூர் வைரம் இவங்ககிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒருவேளை உலகளாவிய ஒரு பாராட்ட பெற வாய்ப்பு இருக்கா? இல்லவே இல்லை. சரி, அன்னைக்கு இருக்கிற யூதர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒருவேளை ஒரு 10 லட்சம் காணிக்க கொடுத்தா 4 பேர் திரும்பி பார்ப்பாங்கப்பா, சர்ச்சுக்கு 10 லட்சம் கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னு 2 பேர் பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்ககிட்ட இருந்தது எவ்வளவுதான்? 2 காசு. பார்க்குறதுக்கு அழகாக இல்லை, போடுற ட்ரெஸ்ஸு சூப்பராக இல்லை, அவங்கள்ட்ட சொல்லிக்கொள்வதற்கு, சாதிப்பதற்கு, உலகம் வியப்பதற்கு ஒன்றுமே இல்லை. இல்லை, கொடுக்க போகிற காணிக்கே அதான். அதை பலர் கற்பனை பண்ணி விதவிதமாக பிரசங்கம் பண்ணுறதை பார்த்துருக்குறேன். சத்தம் இல்லாமல் அவங்க போட ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்படின்லாம் ஒரு பிரசங்கியார் சொல்லி கேட்டிருக்கிறேன். அது நம்ம சைக்காலஜி. திடீர்னு சில சர்ச்சுக்கு போவோம், நம்மகிட்ட வந்து 5 ரூபா காயின் இல்லை 2 ரூபா காயின் தான் இருக்கும். சத்தம் கேட்டுருமோன்னு பயமாக இருக்கும். அந்த பையில் அப்படி சைடில் போடுவோம், அது அப்படி சுற்றிட்டு சத்தம் இல்லாமல் கீழே போயிடும், நேரப்பட்ட டிங்குன்னு சத்தம் கேட்டுரும். இப்படி இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இந்த ஒரு வேத பகுதியை நம்ம வாசிப்போம். 21 லூக்கா முதல் 4 வசனங்களை வாசிக்கிறேன். அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை, பேர் போடாது இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஆண்டவர் விரும்பினா அவங்களுடைய பேர் அங்கே போட்டிருக்கலாம். ஆண்டவருக்கு பேர் தெரியும்ல. பைபிளில் எத்தனையோ கண்ணு தெரியாத ஒரு நபர் இருக்கிறார், அவர் பேர் அங்கே வந்துடுது. இல்லை, ஒரு டாக்ஸ் கலெக்டர் இருக்கிறாரு, சகேயுன்னு அவர் பேர் வந்துடுது. இந்த தாயாருடைய பேரை ஆண்டவர் நினைத்திருந்தால் இங்கே எழுதியிருக்கலாம். நான் நினைக்கிறேன் இன்டென்ஷனலாக அதை விட்டுருக்கிறார். பேர் தெரியாத ஒரு நபர், பேரே வேண்டாம், அந்த பேர் யாரெல்லாம் நீ கேட்க வேண்டாம், பேர் தெரியாத ஒரு நபர் அங்கே வருகிறாங்க. ஒரு ஏழை விதவை, அவ்வளோதான். அவங்க ட்ரெஸ்ஸை பார்த்தா நமக்கு தெரிஞ்சிருது, அவங்களுடைய முகத்தை பார்த்தா வயது தெரிந்து விடுகிறது. ஏழை விதவை அதில் 2 காசை போடுகிறதை கண்டு, இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள், இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததை எல்லாம் போட்டுவிட்டாள் என்றாள். இப்போ யோசிப்போமே, அந்த கையில் இருந்த அந்த 2 காசை குறித்து ஆண்டவருக்கு தீர்க்க தரிசனமாய் தெளிவாய் தெரிகிறது. ஒருவேளை நம்மகிட்ட மற்றவங்க சொன்னால் தான் நமக்கு தெரியும், இவ்வளோ தான் இருந்துச்சு நான் போட்டேன்னு சொன்னால் தான் தெரியும். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். இருதயத்தில் நினைக்கிற சிந்தனைகள்லாம் அவருக்கு தெரியும். இருதயத்தில் நீ ஏன் இப்படி நினச்ச அப்படிலாம் கேட்டுருவார் ஈஸியாக. இல்லை, யூதாசுக்குள் இருப்பது என்ன அதெல்லாம் அவருக்கு தெரியும். அப்போ இந்த 2 காசை குறித்து அது எங்கே இருக்கிறது, அதனுடைய வேல்யூ என்னன்னு ஆண்டவருக்கு தெரியுது. இவளோ தன் வறுமையிலிருந்து, அப்போ வறுமை அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியுது, தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததை எல்லாம் அப்படின்னு இருக்கு. இந்த 2 காசை வச்சு தான் ஒருவேளை அன்னைக்கோ இல்லை அடுத்த நாள் சாப்பாடுக்குரிய ஏதோ ஒன்றை வாங்குவதற்காக வைத்திருந்த ஒரு பணம் என்று ஆண்டவருக்கு தெரிகிறது. அதையும் என்ன செய்துட்டாங்க, போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நல்லா கவனிங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த அம்மாவுக்கு தான் பேர் பைபிளில் வருமா அப்படிங்கிறது நிச்சயமாய் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இந்த சூழ்நிலையில் சீஷர்கள் கூட பேசுகிறார். சீஷர்கள் யாரும் கூப்பிட்டு கிட்ட போய் அம்மா உங்களை பற்றி இப்படி இயேசுநாதர் சொன்னாருன்னு சொன்னாங்களாலாம் தெரியல. எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்பு லூக்கா இதையெல்லாம் அப்போஸ்தலர்கிட்ட கேட்டு ஆவியானவர் மூலமாக இங்கே எழுதுகிறார். அது பைபிளில் நமக்கு எழுதப்படுகிறது. இந்த அம்மாவுக்கு அது தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. இங்கே நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன். அது எப்படி எனக்கு சாப்பாட்டுக்குன்னு வச்சிருக்கிறத நான் போடுறேன் அப்படின்னு சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய நபராக இந்த தாயார் இருந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. பொதுவாக நம்ம நினைக்கிறது என்ன, விசுவாசம் இருந்தால் கஷ்டம் இருக்காது அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு எண்ணம். அது கொஞ்சம் உண்மை இருக்குது. நல்ல ஃபெய்த் இருக்குது, நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் குறை வைக்க மாட்டார், அதில் ஒரு உண்மை இருக்குது. அப்போ கேள்வி, விசுவாசம் எனக்கு இருந்தால் எனக்கு குறைவே இருக்காதா? இல்லவே இல்லை. யாக்கோபு சொல்கிறாரு, இந்த உலகத்தின் தரித்திரர்கள் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்களே அப்படின்னு ஒன்று சொல்கிறார். அவங்க ஏழையாக தான் இருக்காங்க, ஆனால் ரொம்ப விசுவாசம் இருக்குன்னு ஒன்று சொல்கிறாரு. இன்னொன்று,
ஊழியர்களுக்கு நெருக்கம் அப்படின்னாலே சில விசுவாசிகளுக்கு கேள்வி வரும். உங்கள் ஊழியத்தில் கஷ்டமா? ஏன்? தேவ சித்தத்தின்படி ஊழியம் செய்கிறீங்களா? அந்த கேம்ப் வைக்கிறது ஆண்டவர் சித்தமா? ஜோம் பண்ணி பார்த்தீங்களா? ஆண்டவர் சொன்னாரா? அவங்க ஏன் அப்படி கேள்வி கேட்பாங்கன்னா, ஆண்டவர் சொன்னால் எப்படி அவர் கஷ்டத்தை அனுமதிப்பார்? கரெக்டாக தானே இருக்குது கேட்டால். ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் சித்தத்தின்படி மீட்டிங் வைக்கிறீங்க, எப்படி உங்களுக்கு நெருக்கம் வரும்? இட்ஸ் லாஜிக். இது அவங்க பேசுகிறது வேத வசனங்கள் அல்ல. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறதுங்கிறத மறந்துட்டு அவர்களாக யோசிப்பது. இப்படி இருந்தால் இப்படி தானே இருக்கணும், A² + B² இப்படி தானே இருக்கணும்னு சொல்லி ஒரு ஃபார்முலா வைத்திருக்கிறாங்க. யோபினுடைய நண்பர்களும் அப்படி ஃபார்முலா வச்சுருப்பாங்க. நீ கஷ்டப்படுற, அப்போ அநேகமாய் நீ கூலி கொடுக்காமல் ஏமாத்திருப்பாய், விதவைகளை நீ கண்ணீர் விட வச்சிருப்ப, தகப்பனற்ற பிள்ளைகளை கஷ்டப்படுத்தியிருப்ப, விபச்சாரம் செஞ்சிருப்ப, உன் பிள்ளைகள் பாவம் செஞ்சிருப்பாங்கன்னு ஒரு ஃபார்முலா அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்படித்தானே இருக்கணும், அது எப்படி அப்புறம் இப்படி நடக்கும்? நான் யோசிப்பது உண்டு, புதிய ஏற்பாட்டு ஊழியர்கள் யார்கிட்ட எவ்வளோ கையில் பணம் இருந்துச்சுங்கிற ஒரே ஒரு ரிப்போர்ட்டு தான் பைபிளில் இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் நல்ல ஊழியம் செய்து கொண்டிருந்த காலத்தில் அவருடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு வசனத்தை ஆவியானவர் எழுதும்படி தெளிவாய் வைத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம என்ன யோசித்தோம்? ஆண்டவர் சித்தத்தின்படி தான் ஊழியத்துக்கு வந்தீங்களா? அப்படியே உங்கள் வாழ்க்கையில் எப்படி கஷ்டமா? ஏன் அழைப்பு இருக்கா உங்களுக்கு? நல்லா யோசிச்சிங்களா? அழைப்பு இல்லாமல் வந்ததுனால அந்த கஷ்டமா? இப்படிங்கிற கேள்விகளுக்கு 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம், அங்கே கொரிந்தியரோடு ரொம்ப நிறைய பிரச்சனை உள்ள சபை, அவங்க கூட பேசும். பொதுவாக தன்னை குறித்தெல்லாம் அவர் சொல்ல மாட்டார், தான் எப்படி இருக்கிறோம், தன்னுடைய நிலைமை என்னங்கிறதெல்லாம் ரொம்ப பேச மாட்டார். எபேசு நிருபத்திலாம் பாருங்கள், தன்னை பற்றி ஏதாவது லேசாக ஒரு வார்த்தைகளை சொல்லுவார். என்னுடைய சங்கிலிகளை நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்காக கட்டப்பட்டு லைட்டாக சொல்லுவாரே தவிர தன்னை குறித்து பரிதாபப்படும்படி வார்த்தைகள் எழுத மாட்டார். ஆனால் இந்த கொரிந்து சபை இவருக்கு விரோதமாக, இவரால் உருவாக்கப்பட்ட சபை, அங்கே இவரை மறுதளித்து இவரை குறை சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் சில விஷயங்களை சொல்ல வேண்டியதாகி விடுகிறது. அதில் 1 கொரிந்தியர் 4:11 ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன இருக்குன்னு வாசி சொல்லுங்க. இந்நேரம் வரைக்கும் என்ன அர்த்தம்? இந்த நிருபத்தை அவர் எழுதி கொண்டிருக்கிறார் இல்லை? இயேசு கிறிஸ்துவை தரிசித்து ஊழியத்திற்கு வந்து ஊழிய பிரயாணத்திலே இந்த கொரிந்து சபை உருவாக்கி விட்டு வேற எங்கேயோ போய்விட்டார். வருடங்கள் ஆகிறது. பின்பு இந்த கொரிந்தியருக்கு மறுபடியும் ஒரு நிருபத்தை எழுதுகிறார், அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு எழுதுகிறார். அது எழுதும்போது என்ன எழுதுகிறார்? இந்நேரம் வரைக்கும், இது எழுதுகிற இந்த நேரம் வரைக்கும் எப்படிலாம் இருக்கேன்னு சொல்கிறாரு தன்னை குறித்து. ஒன்றுனா வாசிப்போம். பசி, சாப்பாடே இல்லையா பவுல்? உங்களுக்கு அப்போ அழைப்பே இருக்காதா? ஐயோ சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படின்னு இன்னைக்கு சொல்லிடுவாங்க சராசரி விசுவாசிகள். பசி உள்ள ஒரு சாப்பாடு கூட இல்லைன்னா அது எப்படிங்க? ஆண்டவர் அழைக்காம தாங்க நீங்கள் வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிடலாம். தாகம் உள்ளவர்கள், நிர்வாணிகள், குட்டுண்டவர்கள், தங்க இடமில்லாதவர்கள், உணவு உடை இருப்பிடம், இதுக்கு 3க்குமே நான் இப்போ வரைக்கும் நான் ஸ்ட்ரகிள் தான்ப்பா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஆவியானவர் தன்னுடைய தேவன் தம்முடைய அனந்த ஞானத்தினால எழுத வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இவர் மட்டும் ஒரு 2 வார்த்தை சொல்லி, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வந்தேன், நடந்து போய் கொண்டிருந்த எனக்கு குதிரை வாங்கி கொடுத்தாருன்னு ஒரு வசனம் சொல்லியிருந்தாருன்னு வைங்க, ஊழியக்காரங்களை கையிலே பிடிக்க முடியாது. குதிரை கொடுத்தவர் நமக்கு ஏரோப்ளைன் கொடுப்பாரு, அல்லேலூயா சொல்லுங்க அப்படின்னு கத்த வச்சிருவோம் பாருங்க. இல்லை, நான் சொல்ல வருவது, நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கோம்? நம்முடைய செய்தியின் சுருக்கம், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து எதையோ சாதித்து ஒரு மார்க், ஒரு அடையாளத்தை வைத்து போக வேண்டும், தன்னை உலகம் மறந்துடக்கூடாது, திரும்பி பார்க்க வேண்டும் என்கிற உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரதான கட்டளை எளிமையானது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடும் அன்பு கூறு, உன்னை போல பிறரிடத்தில் அன்பு கூறு. இந்த ஏழை விதவை நம்ம லூக்கா 21 பார்த்த அந்த ஏழை விதவையுடைய இருதயம் என்ன நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆண்டவருக்கென்று அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இருந்த காசை போடும் அளவுக்கு தேவன் மேல் ஒரு அன்பு அவங்களுக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. சகலமும் அவரால், அவர் மூலமாய், அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது என்று சொன்ன தேவகுமாரன் பார்த்து சாட்சி சொல்லுகிறார், இந்த அம்மா போட்டதான்ப்பா உலகத்திலே பெரிய காணிக்கைன்னு பரலோகத்தின் கின்னஸ் ரெக்கார்டில் அந்த அம்மா பேர் வந்துடுது. பேர் அங்கே போய் தான் பார்க்கணும், இங்கே பேர் தெரியல. அல்லேலூயா. அதை வச்சு ஆண்டவர் சொல்கிறார், பேரெல்லாம் மறக்கட்டு, உன் பேர் ஞாபகம் வச்சுருக்கணும், அதெல்லாம் நீ கவலைப்படாத. நம்ம ஊர் கல்லறைக்கு போனால் பார்க்கலாம், சில வசதியானவங்க கல்லறை நல்ல உயரமாக 4 அடி 5 அடிக்கு மார்பிளெல்லாம் இப்போ போடுறாங்க, ஃபோட்டோ போட்டு பூ வச்சு. சில பாவம் போல் சில கல்லறைகள் இருக்குது, ஒன்றுமே அவங்களால செஞ்சுருக்க முடியாது. அப்படி ஒரு சிமெண்ட்டில் ஒரு போட்டிருப்பாங்க, அடுத்து அந்த கல்வெட்டு வைக்க கூட அவங்களுக்கு ரூபா இருக்காது. நான் நினைக்கிறேன் அவங்க பின் சந்ததிகள்லாம் பார்த்தா வருத்தப்பட்டிருப்பாங்க, சே இது கூட நமக்கு ரூபா இல்லையேன்னு வருத்தப்பட்டிருப்பாங்க. கவலையே இல்லை, உங்கள் பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. அங்கே பாருங்களேன், ஒரு இடத்துல நம்ம பேர் எழுதியாச்சு, நம்முடைய காரியங்களை அங்கே எல்லாம் புஸ்தகத்திலே எழுதப்படுகிறது. நீங்களும் நானும் அவரை குறித்து, தேவனை குறித்து அன்பாய் பேசுகிற அங்கே சம்பாஷணைகள் அங்கே எழுதப்படுகிறது. மினிட்ஸ் நோட் மாதிரி பரலோகத்தின் ஜேர்னலில் டேட் போட்டு, நீங்களும் நம்ம 2 பேர் பேர் போட்டு பேசியது என்ன என்று பிரியத்தோடு தேவன் எழுதி வைக்கிறவராக இருக்கிறார். இந்த ஏழை விதவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன? நம்மளை நம்ம மறந்துட வேண்டியதுதான். நம்ம பேர் யாருக்கு தெரியுதோ இல்லையோ, நம்ம யூடியூப் வீடியோ போகுதோ இல்லையோ,
நம்ம ஒரு ஊழியம்னு சொல்லி யாராவது அங்கீகரிக்கிறாங்களோ இல்லையோ, தேவனை நேசித்து நம்ம செய்கிற எல்லா சின்ன சின்ன காரியங்களும் அது பெரிய பாராட்டாக பரலோகத்தின் கின்னஸ் புக்கில் எழுதப்பட்டு கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. தேவ தூதர்களும் இப்படிப்பட்ட காரியங்களை உற்று பார்க்க ஆசையாக இருக்கிறாள்னு இருக்கு. கிராம ஊழியத்துக்கு டெய்லி 3 to 6 என்ன செய்யணும், போகணுங்கிறோம். அதில் நான் சொல்கிறேன், சில நேரங்களில் ஏதாவது நல்லா ட்ராமாட்டிக்காக நடக்கலாம். பிசாசு ஓடுறது, ஏதாவது மனம் திரும்புதல் நிச்சயமாக நடக்கும், ஆண்டவர் செய்வார். சில நேரங்களில் எப்படி இருக்கும், ஒன்றுமே நடக்காது. அப்படியே 4 பாட்டி உட்காந்துருப்பாங்க, அப்படி வாங்க அப்படி வச்சுருவாங்க, நம்ம அப்படியே போவோம், ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபீல் தான் நிறையா நாள் இருக்கும். நான் நினைக்கிறேன் பிசாசு அங்கே தீவிரமாக இந்த அக்கினி ஆஸ்திரங்கிறத அந்த இடத்துல தான் அவன் எய்வான்னு நினைக்கிறேன். பரலோகம் ஒரு பாவி மனம் திரும்பினா சந்தோஷப்படுது, பிசாசுக்கு அப்போ என்ன செய்யும், மிகுந்த கோபத்தோடு பூமிக்கு வந்திருக்கிறான், அவனுக்கு பிடிக்கலை. அப்போ நான் முன்னாடி சொல்லியிருக்கிறேன்ல, கொடைக்கானல் ஒரு 2 நாள் டூர் போயிருக்கும்போது பார்க்குறேன், அப்படி ஒரு ரிலாக்ஸ்ட் மைண்டு, அப்படியே ரொம்ப ரிலாக்ஸ்டாக நல்லா என்ஜாய் பண்ணி, அடுத்த சில நாளுக்கு பின்பு ஒரு ஊழியத்தில் இருக்கும்போது 5000 கேள்விகள் வருது. இந்த ஊழியம் செஞ்சு பிரயோஜனம் இருக்குமா, எனக்கு அழைப்பு இருக்கா, நான் தகுதி இருக்கா, யோசிச்சு பார்க்குறேன். 2 நாளைக்கு முன்னாடி இந்த கேள்வியே வரலையே. கொடைக்கானலுக்கு ஒரு தகுதி இருக்கிறதா, இந்த நல்ல டேஸ்டான டீயை குடிப்பதற்கு தகுதி இருக்கா, அந்த ஐஸ்கிரீமை தொடுவதற்கு தகுதி இருக்கா, இந்த அழகான காட்சியை பார்க்க தகுதி இருக்கான்னு ஒரு கேள்வி கூட வரல. ஏன்? பிசாசுக்கு அது பிரச்சனை இல்லாத இடம். நீ பார்த்துக்கோ, நல்ல ஐஸ்கிரீம் சாப்பிடு, அவனுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் ஊழியம் என்று பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்த ஒரு காரியம், ஆத்தும ரட்சிப்புன்னு ஒரு காரியம் வரும்போது ஐ திங்க் ஹி பிகம்ஸ் ஹைப்பர். அக்கினி ஆஸ்திரங்கள்ங்கிறது சுற்றி ஒரு அந்த லேகியோன் பிசாசு மாதிரி அம்புகளை எய்வாங்களான்னு தெரில. நீ ட்ராக்ஸ் கொடுக்க இங்கே போகிற, என்ன நடக்கும், அடி வாங்க போறியா, கொடுத்து என்ன ஆக போகுது, வேஸ்ட்டா அப்படின்னு ஒரு 50,000 கேள்விகளை அவனால் அனுப்ப முடியும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நான் மறந்துடக்கூடாது. 1 பேதுரு 1வது அதிகாரம், சுவிசேஷ ஊழியம் செய்யும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அழகான வசனம் உண்டு. 1 பேதுரு 1:12, தங்கள் நிமித்தம் அல்ல நமது நிமித்தமே இவைகள் தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பற்றி சொல்லிட்டு நல்லா கவனிங்க. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. 3 மணிக்கு கிராமத்துக்கு போகிறோம், என்ன செய்ய போகிறோம், ஜெபிக்கிறோம். பரலோகத்திலிருந்து வருகிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார், கைப்பிரதி கொடுக்குறோம், பேசுகிறோம். இங்கே என்ன நடக்குது, ஆண்டவருடைய கட்டளையை நிறைவேற்றுகிறோம். ஃபஸ்ட்டு அதில் பெரிய சந்தோஷப்படணும். என்ன நடக்குதோ இல்லையோ, ரிசல்ட் வருதோ இல்லையோ, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. அவருடைய வார்த்தையின்படி கேட்டு செயல்படுகிற அதில் ஒரு சந்தோஷம் இருக்குது. ரைட், நம்ம அவருடைய திட்டத்தின் வந்திருக்கிறோம், சந்தோஷத்தை போட்டு செய்ய வேண்டிதான். அடுத்தங்க எழுதியிருக்கு, இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது, இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாக இருக்கிறார்கள். நீங்கள் போய் கைப்பிரதி கொடுக்குற, நான் நினைக்கிறேன் பரலோகத்தில் ஹெவன்லி யூடியூப்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் நம்ம ஊழியர்கள் போகிற இதெல்லாம் கிளிப்பிங் எடுத்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பாரு, இவன் போய் வீடு வீடாக ட்ராக்ஸ் கொடுக்குறான், அது அங்கே எத்தனை தூதர்கள் இருக்கிறாங்க, லட்சமாக கோடி தூதர்கள், அத்தனை வியூ ஒரே நாளில் போயிடும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்கள். வாழ்க்கைக்கு அர்த்தத்தை கொடுப்பது, என்னை உண்டாக்கின தேவனை முழு இருதயத்தோடு நேசித்து, நீ என்னில் அன்பாக இருந்தால் என் கட்டளையை கைக்கொள் என்று சொல்லுகிறார். அவரை உண்மையாக நேசித்து அவர் சொன்ன வார்த்தைகளை கைக்கொள்ளும் போது நம்மளை மறந்துடலாம். நம்ம விரும்புகிறோமோ இல்லையோ, உடைய புகழ் எங்கேயோ பிச்சுக்கிட்டு போயிடுது. அல்லேலூயா. புகழுக்காக நாம் அதை தேடவில்லை. இந்த அம்மா போட்டு இந்த 2 காசை போட்டால் நம்ம வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிடலாம்ப்பான்னு ஒரு பிளான்லாம் அவங்க போடலை. தேவன் மேல் உள்ள அன்பினால் அந்த அன்பை தெரிவிக்கிறதுக்கு அவங்க ஏதோ ஒரு முயற்சி. ஆச்சரியமாக இருக்குது. அவங்கள்ட்ட பேட்டி எடுத்திருந்தா நம்ம டிவியில் ஒரு அமேசிங் ஒரு பேட்டியாக இருந்திருக்கும். அதெல்லாம் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஆனாலும் நம்ம கண்டுபிடிக்கிறோம், வசனத்தின்படி இப்படி ஆண்டவருடைய சாட்சி இருக்கிறதே, அப்போ இதுதான் அவங்களுடைய சாதனை என்பது தெரிய ஆரம்பிக்கிறது. இங்கே இருக்கிற பேசுகிற நானோ நீங்களோ சரி, எதை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நம்மளை குறித்து 4 பேர் பேசுவாங்களா, நம்ம என்னத்தை சாதித்தோம், இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் விட்டு எதை செய்தாலும் அன்போடு கூட தேவன் மேல் உள்ள அன்பினால், சின்ன விஷயமா இருதயத்தை அன்பினால் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு அவர் மேல் அன்பு கூர்ந்து, என்னை போல மற்றவர்களை நேசிக்கிற அந்த அன்பிலே நின்று நம்ம எது செய்தாலும் அது பரலோகத்தில் மிகப்பெரிய காரியமாய் பாராட்டப்படுகிறது. அவன் செய்த கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொல்லி ஒரு பெரிய பலன் நம்மை நோக்கி ஆண்டவரோடு வந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா.